திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்களும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சார்வீரே. இறைவன் எப்போதும் நமக்கு துணையாகவே இருக்கிறான். இதை உணர்ந்தவர்களே பக்திமான்கள். நேற்றிருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமையுடையது இவ்வுலகு என்று வாழ்வின் நிலையாமையை பற்றி திருவள்ளுவர் கூறுவார். ஆனால் வள்ளலாரோ பிறந்தவன் இறந்துதான் போக வேண்டுமா, இரவாமல் வாழ முடியும் என்று கூறுகிறார் வள்ளலார். இதுவரை வாழ்ந்த நம் வாழ்நாள்களில் நோய்களும் துன்பங்களும் ஆபத்துக்களும் சோதனைகளும் வேதனைகளும் நம்மை தாக்கி இருக்கக்கூடும். இறைவன் கருணையினால் பலமுறை நாம் இதிலிருந்து தப்பித்து மீண்டிருக்கிறோம். எதிர்பாராத நன்மைகள் நமக்கு கிட்டி இருக்கக்கூடும். இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்தால் இறைவன் நமக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறான் என்பது புரியும். அதை உணரும்போது நமது மனதிலே ஒரு நெகிழ்ச்சி தோன்றும். அந்த நெகிழ்ச்சியின் காரணமாக நம் கண்களில் இருந்து நீர் பெருகும். இந்த அனுபவத்தின் நிலை என்ன தெரியுமா? வள்ளலார் பாடலை கேளுங்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏதத்ததும் வம்பின் உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. எனவே இறைவனை நினைந்து உணர்ந்து அழுதால் உனை பெறலாமே என்கிறார் மாணிக்கவாசகர். மகிழ்வித்து மகிழும் அன்புடன் ஈசன் மகன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழும் நாள் வரை.